அமைப்பு செயலாளருமாகிய EM ஜெயக்குமார் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நாகராஜன் அவர்களே, தேவராஜ் அவர்களே, பவுல்ராஜ் அவர்களே, பாஸ்டியன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து நேற்று மாபெரும் தமிழ்நாடு 42வது மாநில மாநாடு கால்கோள் விழா நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு மாநிலம் முழுவதும் பேரவைப்பினுடைய இங்கு பம்பரமாக பணியாற்றி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதே வேகத்தோடு நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்று சொன்னால் அலைகடலென வரும் என்ற நம்பிக்கை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பில் இருக்கிறது. ஆகவே இந்த பணிதல் என்பது இன்று மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்திலே கோரிக்கையாக வலியுறுத்தப்பட்டதெல்லாம் சில சங்கங்கள் செயல்படாமல் இருக்கிறார். நிர்வாகிகள் இருப்பார்கள், தொய்வாக இருக்கும். அதையெல்லாம் சீர்தட்டி பார்க்கப்பட வேண்டும். மாநில நிர்வாகிகள் என்பது மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் உசுப்பி விட வேண்டும் எடுத்தால் கட்டாயமாக இந்த மாநில மாநாடு பல லட்சம் மணிகளை உள்ளடக்கி இந்த வரலாற்றில் சிறப்புமிகு மாநாடு 42வது மாநில மாநாடு என்ற பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கையிலே இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் சகோதரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கு குத்துவிளக்கேற்றி மகிழ்ந்திருக்கின்ற சகோதரிகள் எல்லாம் இன்று இந்த குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியோடு ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் அனைத்து குடும்ப உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு மாநாட்டுக்கு வர வேண்டும் என தீபத்தை ஏற்றுங்கள். அந்த நிலையை நீங்கள் ஏற்றுவீர்களானால் அனைத்து சகோதரிகளும் மாநாட்டுக்கு வருவது தயாராகி விடுவார்கள். ஆக கேமரோடு இந்திரா சங்கத்தினுடைய கூட்டம் அதற்கு முன்மாதிரியான கூட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அரங்கம் சிறியதாக இருந்தாலும் மனது பெரிதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநில மாநாடு ஏறக்குறைய 67 ஏக்கர் இடப்பரப்பளவிலே அந்த மாநாட்டு பணி நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அந்த இடங்களெல்லாம் பார்வையிட்டு கால்கோள் விழா நிகழ்ச்சிக்கு இத்தனை 1000 வாகனம் வந்திருக்கிறது. ஆகவே மாநாட்டுக்கு வருகின்ற வாகனத்தை நிறுத்துவதற்கு இன்னும் 40 ஏக்கர் இடத்தை தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு என்று சொன்னால் என்பதை நீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே கருத்தாக ஒரே குரலாக அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வணிகர்களும் அந்த மாநாட்டு பந்தலிலும் வெளியிலும் உள்ளும்